வணக்கம் மக்களே. எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து இன்னைக்கு மேற்கொண்டிருக்க வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தோட அவசியம் என்ன? யாரெல்லாம் இதனால பாதிக்கப்படுவாங்க? இதனோட விளைவுகள் என்னங்கிறத விலாவரியா சொல்ற எல்லா பாயிண்டையுமே நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இதுக்குள்ள அடங்கியிருக்கு. மறைமுகமா என்ன இருக்கு, நேர்முகமா என்ன இருக்குன்றதையும் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஃபார்ம்ல இருக்க விவரங்களை பாக்குறதுக்கு முன்னாடி ஏன் இந்த ஃபார்ம் அவசியம் தெரிஞ்சுக்கோங்க. 2002ல நம்ம நாட்டுல வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் நடந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷங்கள் கழிச்சு இப்பதான் திரும்பவும் நடக்குது. அதனால இந்த குறிப்பிட்ட கால இடைவேளைக்குள்ள நிறைய மாறுதல்கள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். பல குடும்பங்கள் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறி இருப்பாங்க. நிறைய பேர் இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நாட்டுல எத்தனை ஓட்டர்ஸ் இருக்கிறாங்கன்றதுதான் கவர்மெண்ட் தெரிஞ்சுக்க விரும்புது. இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தினால இந்திய குடிமக்களா இருந்து இந்தியாவை பூர்வீகமா கொண்ட எந்த ஒரு நபருக்குமே பிரச்சனை ஏற்பட போறதே கிடையாது. இதனால எந்த ஒரு ஓட்டும் நீங்க போறது கிடையாது. ஏற்கனவே இருக்கிற பட்டியல்ல இருந்துதான் உங்க தகவல்களை திரட்டி கொடுத்துருக்காங்க. சோ உங்களோட ஓட்டு போயிடுங்கிற பயத்தை முதல்ல விடுங்க. அதே மாதிரி சோசியல் மீடியாலையும் பிற ஊடகங்களையும் வர தவறான வதந்திகளை நம்பாதீங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த நடவடிக்கையால யாருக்கு அதிகமான பிரச்சனை வரும்னா, நம்ம அண்டை நாடுகளான பாகிஸ்தான்ல இருந்தும் வங்கதேசத்துல இருந்தும் திருட்டுத்தனமா எந்த ஒரு அனுமதியின்றி பார்டரை கிராஸ் பண்ணி இந்தியாவுக்குள்ள வந்து ஆவணங்களை வாங்கிக்கிட்டு வேலைக்கு பாக்குற ஆட்களுக்கு தான் அதிகமான தொந்தரவுகள் ஏற்படும். ஏன்னா அவங்களோட டாக்குமெண்ட்ஸை அவங்க திருட்டுத்தனமா பணம் கொடுத்து ரெடி பண்றாங்க. ஆனா அவங்க முன்னோர்கள் சார்ந்த விஷயங்களை ரெடி பண்ண விட்டுருப்பாங்க. அதனால அவங்க எல்லாருமே இந்த ஒரு நடவடிக்கையினால மாட்டிப்பாங்க. அதனால ஏகப்பட்ட பேரு பங்களாதேஷ்ல இருந்தும் பாகிஸ்தான்ல இருந்தும் பார்டரை கிராஸ் பண்ணி வந்திருக்கிறது நிரூபணமாகும். அவங்கள கவர்மெண்ட் கண்டுபிடிச்சு தகுந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. இந்த ஃபார்ம்ல முன்பக்கத்தை மட்டும் நீங்க பூர்த்தி பண்ணி கொடுத்தா போதும். பின்னாடி இருக்கிறது இந்த ஃபார்ம் சம்பந்தப்பட்ட விவரங்களும் இதோட இணைக்க வேண்டிய சர்டிபிகேட்ஸும் மட்டும் தான். அதனால முன்பக்கத்துல மட்டும் நீங்க உங்களோட விவரங்களை இணைச்சு கொடுத்தா போதுமானது. இந்த ஃபார்ம்ல 3 பகுதிகளா பிரிச்சிருக்காங்க. குறைந்தபட்ச கல்வி அறிவு கொண்ட எந்த ஒரு நபராலையும் இத சுலபமா எழுதி தர முடியும். எழுத படிக்க தெரியாத மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்க பக்கத்துல நல்லபடியா எழுத படிக்க தெரிஞ்ச விவரம் தெரிஞ்ச மனிதர்கள் கிட்ட கேட்டாலே போதுமானது. அதுக்கு உங்களோட அடையாள அட்டைகளை காமிச்சு இதுல இருக்கிற விவரங்களை நீங்க எழுதி கொடுத்துடலாம். ஃபார்ம்ல ஏற்கனவே உங்க பேரு, உங்களுடைய விலாசம் இதெல்லாம் அச்சிடப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி நீங்க எங்க ஓட்டு போறீங்கன்றதையும் இந்த ஃபார்ம்ல பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க முதல் லெவல்ல கேட்கிற தகவல் என்னன்னா உங்களோட பிறந்த தேதி மட்டும்தான். இந்த பிறந்த தேதியை வச்சுதான் ஓட்டு உரிமை ஒருத்தருக்கு இருக்கா இல்லையான்றதே முடிவு பண்ண முடியும். 18 வயது நிரம்பிய எந்த ஒரு மனிதராலையும் ஓட்டு போட முடியும் அப்படிங்கிறத சட்டம் சொல்லுது. அதனால பிறந்த தேதியை அடிப்படையா வச்சுதான் இங்க கீழே இருக்க விவரங்கள் எல்லாமே நாம கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஃபார்ம்ல அடுத்ததா கொடுத்திருக்கிறது ஆதார் எண், தொலைபேசி எண். அதாவது உங்க கையில இருக்க தொலைபேசி எண்ணை கொடுத்துருங்க. அதுலதான் ஓட்டர் சம்பந்தப்பட்ட மெசேஜஸ் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் தந்தையின் பெயர், தாயின் பெயர், கணவரின் பெயர், இந்த 3 விவரம் தான் கொடுத்திருக்காங்க. அவங்களோட ஓட்டர்ஸ் ஐடி ஏதாவது இருந்ததுன்னா நீங்க அந்த ஓட்டர்ஸ் ஐடியோட நம்பரையும் எழுதி கொடுத்தாலே போதுமானது. ஃபார்மோட 2வது பகுதியில வருஷம் 2002ல யாரெல்லாம் வாக்காளர்களா இருந்தாங்களோ அவங்க மட்டும் விவரங்களை எழுதுனா போதுமானது. மற்ற எல்லாருமே இந்த பகுதியில் இருக்க விவரங்களை பூர்த்தி பண்ணி கொடுங்க. அதாவது உங்களுடைய உறவு முறை, உங்க அப்பாவோ அம்மாவோ இப்ப இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பெயர்கள் மட்டும் இருந்தா போதுமானது. ஏன் 2002ல இருக்கிற விவரங்களை கேட்கறாங்கன்னா 2002வது வருஷம் நாடு முழுக்க இந்த மாதிரி வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் நடந்தது. அப்ப பீகார்ல ராப்ரி தேவி தலைமையிலான ஆட்சி இருந்தது. உங்களுக்கு தெரியும், அந்த ஆட்சியில ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க மேல ஊழல் புகார்கள்ல இருந்து அவங்க ஆட்சி மாற்றங்கள்ல இருந்து எல்லாமே நடந்திருக்கு. அதனால அந்த இடத்துல இருந்த மக்கள் எல்லாருக்குமே பதிவேற்றம் சரியா இல்லை. அவங்க பின்னாட்கள்ல நாடு முழுக்க டிராவல் ஆகி வேலைக்காகவும் அவங்களோட வாழ்வாதாரத்துக்காகவும் போயிட்டாங்க. அதனாலதான் இந்த கடைசி பாயிண்ட்ல, பின்பக்கம் இருக்க கடைசி பாயிண்ட்ல வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் பீகாரோட வார்த்தையை நீங்க பார்க்க முடியும். இந்த அவசியம் இன்னைக்கு மத்திய அரசுக்கு இருக்கிறதுனாலதான் இத ரொம்ப வேகமா எடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது. இது போக நம்ம அண்டை நாடான வங்கதேசத்துல இருந்து நிறைய மக்கள் ராணுவத்துக்கு தெரியாம திருட்டுத்தனமா பார்டரை கிராஸ் பண்ணி உள்ள வந்திருக்காங்க. அவங்க சட்டவிரோதமா எல்லா ஆவணங்களையும் பணம் கொடுத்து வாங்கியிருக்கதா மத்திய அரசு குற்றம் சாட்டுது. அந்த மக்கள் எல்லாரும் இந்திய தேசத்துல எங்க இருக்காங்க, அவங்கள எப்படி பிடிக்கிறதுங்கிறத ஒரு சவாலான விஷயம். அவங்க எல்லாமே நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கே கூட அச்சுறுத்தலா மாறலாம். ஈவன் நம்ம பே பண்ணி டாக்ஸ் கொடுத்து
அவங்களுக்கான செலவுகளையும் வசதிகளையும் மறைமுகமா ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோன்றதையும் எல்லா மக்களும் புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சு, உண்மை நிலையை தெரிஞ்சு, பொறுப்போட ரொம்ப சீக்கிரத்துல நீங்க உங்களோட விவரங்களை எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கொடுக்கறது நல்லது. இந்த தீவிர திருத்தத்துக்கு அப்புறமே கொஞ்ச காலங்கள்லயே நிறைய மக்கள் பிடிபடுவாங்க. சட்டவிரோதமா வந்த எல்லாருமே அவங்களோட நாட்டுக்கு அனுப்பப்படுவாங்க. அது போக உங்களோட வாக்காளர் அட்டையில ஏதாவது பிழைகள் இருந்ததுன்னா அதை மாத்திக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பா வரும். இந்த இடைப்பட்ட காலத்துல கைவிடப்பட்ட பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மாறி வர வாழ்க்கை சூழலினால கைவிடப்பட்ட பெற்றோர்களும் இருக்கிறாங்க. அவங்களோட பிள்ளைகளுக்கு இப்ப அந்த பெற்றோரை தேட வேண்டிய நிலைமை உண்டாகுது. அவங்களோட ஆவணங்களை சரிபார்க்க வேண்டிய நிலைமை உண்டாகுது. அதனால குடும்ப ரீதியாவும் இது ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதும் மத்திய அரசோட மறைமுகமான கருத்து. இந்த மாதிரி நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நேர்முகமாவும் மறைமுகமாவும் இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தினால ஏற்படுது. மக்கள் எல்லாரும் இதனுடைய அவசியத்தையும் நல்ல மாற்றத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தோட படிவங்கள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே நீங்க கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கணுங்கிறத நான் வேண்டுகோளா வச்சுக்கிறேன். நன்றி.